50 வருஷங்களா எந்த அரசாங்கமும் செய்யாத ஒரு சாதனையை விஜய் பண்ணிருக்காரு. நிலத்துக்கு பட்டா வழங்குறதுலாம் 80கள் ஆரம்பிச்சு வருது. பணம் வச்சிருந்தவன் சொந்த இடம்னு பட்டா வாங்கிட்டான். வசிக்க இடம் இல்லாத ஏழைபாளையங்க கவர்மெண்ட் புறம்போக்கு நிலத்துல தான் கூரை விட்டு குடியிருந்தாங்க. 50 வருஷங்களா எந்த அரசாங்கமும் அவளை அடிச்சு விரட்ட குடிசை மாற்று வாரியம் ஆரம்பிச்சு வேற வீடு கட்டி கொடுத்தாங்க. 2006ல 10 வருஷத்துக்கு மேல இருக்கவங்களுக்கு பட்டா வழங்கலாம்னு திட்டம் கொண்டு வந்தாங்க. அதையே 2008ல 5 வருஷம் இருந்தாலே பட்டா கொடுக்கலாம்னு மாத்தினாங்க. ஆட்சேபனைக்குரிய இடமா இருந்தா வேற புறம்போக்கு இடத்துல இடத்த கொடுத்து பட்டா போட்டு கொடுத்து அப்புறமா அந்த இடத்த காலி பண்ண வச்சாங்க. இப்படி ஏழை நடுத்தர மக்களை மனுஷங்களை மதிச்சாங்க முந்தைய ஆட்சியாளர். விஜய் வந்த 50 நாள்லயே அந்த வீடு எல்லாத்தையும் இடிச்சு தள்ளி மக்களை நடு ரோட்ல கதற விட்டுருக்காரு. சென்னை பூந்தமல்லி அருகே குட்டை புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகள் நீதிமன்ற உத்தரவின்படி இடிக்கப்பட்ட நிலையில் அங்கு குடியிருந்த மக்கள் போலீசார் மற்றும் அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆனா தேர்தல் வாக்குறுதியில் இவர் என்ன சொன்னார் பாருங்களேன். அரசு நிலத்தில் வீடு கட்டி வருட கணக்கில் சட்டப்பூர்வமான மின் இணைப்பு, வீட்டு வரி போன்ற ஆவணங்களுடன் ஆக்கிரமித்துள்ள அனைவருக்கும் பட்டா முறைப்படுத்துதல். இந்த விஜய 100% நம்பலாம். பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து நான் உங்களை ஏமாத்த மாட்டேன் இப்படிலாம் சொல்லி ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்த 50 நாள்லயே வாக்குறுதியை காத்துல விட்டுட்டு 40 வருஷம் வாழ்ந்த வீட்டை புல்டோசர் வச்சு இடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு கொடூர மனநிலை இருக்கணும். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுல சொல்லாததையும் செய்வோம், அது வேற விஷயம். என்னது சொல்லாதையும் செய்வியா? நீ நல்லா செய்வடே.